ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கந்தன் அருளால் அனைவரும் நலமுடன் இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பேபி கேர் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயசானவங்களை எப்படி கேர் பண்ணிக்கிறது, நம்மளை எப்படி நம்ம கேர் பண்ணிக்கிறது, அதை நான் அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன் நிறைய வீடியோஸில். சில நம்மளும் ஏர்ன் பண்ணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு சில உத்திகளை நம்ம கையாண்டதுக்கு அப்புறம் தான் ஒரு தொழிலில் இறங்க முடியும். அந்த வாய்ப்பை கந்தன் எனக்கு கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அதை தொடர்ந்து நம்ம போகுவோம். பயணிக்கும்போது அந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கணும்னு நினச்சாருன்னா கொடுக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வயல் வச்சுருக்க விவசாயிகளை நம்ம பார்க்குறோம். விவசாயங்கிறது இன்றைக்கி ரொம்ப நாளடைவில் குறைஞ்சி போச்சு. ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற யங்கஸ்டாக இருக்கட்டும், அது பாய்ஸோ கேர்ள்ஸோ, உண்மையாக இதில் பிரிவினையே கிடையாது. எல்லாத்துலேயும் ஈவன்னு சொல்கிறோம். இதுலேயும் நம்ம ஈவன் தான். அப்படி பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய அப்பாவோட லேண்டாக இருக்கலாம், இல்லை நம்மளோட லேண்டாக இருக்கலாம். அதை நல்லா பராமரித்து அதுக்கு இயற்கை உரங்களை முடிந்த அளவுக்கு கொடுத்து அதுக்கப்புறமா அதில் விளைவிச்சு நம்ம ஒரு 10 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது 10 பேர் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஃபெர்டிலைசர் நம்ம மகசூலுக்காக போடுறோம் இல்லையா, அதை நம்ம கம்மி பண்ணுவோம். நம்ம இதுக்கு காரணம் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ், விவசாயிகள் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு காரணம் ஒன்லி அந்த விலையை நிர்ணயிக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான். விலையை நிர்ணயித்து அவங்களுக்கு தரமான ஒரு விலையை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க இயற்கை விவசாயத்திலேயே இருந்திருப்பாங்க. அப்படி இல்லாமல் அதோட மதிப்பை குறைக்கும் போது எண்ணிக்கை அதிகமானால் தான் அமௌண்ட் அதிகமாகும். அப்போ மகசூலை அதிகரிக்கணும். அப்போ நெல் மூட்டையோட எண்ணிக்கை அதிகமாகணும். அதுக்காக மட்டும்தான் அவங்க ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இன்றைக்கி நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்குதுன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் உணருவோம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சுகர் இல்லாமல் நம்ம பேஷண்ட்ஸை பார்க்க முடியுதா? யோசிச்சு பாருங்கள். சுகரு, ப்ரெஷரு இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இப்போ நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ், அவங்கள நினைக்கும் போதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம அவங்க யாரையுமே ஒதுக்கி வச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்பில் அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுத்து அவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். அவங்களும் நம்மளை போல் ஒருத்தர் தான் அப்படிங்கிறத முதல்ல நம்ம மைண்டில் நினைக்கணும். அவங்கள வீக்காக நினைக்கக்கூடாது. நம்ம அவங்கள வீக்காக நினச்சா அவங்க ரொம்ப வீக்காக நினைப்பாங்க. நம்மளை அவங்கள பூஸ்டப் பண்ண மட்டும்தான் அவங்களாலையும் பூஸ்டப் ஆக முடியும். அந்த தன்னம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு சக மனுஷனோட வாழ்க்கைக்கு வார்த்தைகள் மூலயமா கூட உதவி பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.